Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூஸ்வலாகவே இந்த மாதிரி டிவிஷன்லேயோ இல்லை மல்டிப்ளிகேஷன்லேயோ ஒரே ஃபங்க்ஷன் வந்து இருந்ததுன்னா நம்மளால அவங்கள டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும். இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்மை வந்து டீன்னு அசியூம் பண்ணுங்க. 2 + 3 டைம் எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கு. இந்த உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சப்ஸ்டிடியூஷனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள். இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x² அப்படின்னு வந்திருக்கும். ஈக்குவல் டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே நமக்கு நியூமரேட்டரில் x² dxம் தான் வேணும். ஸோ இங்கே வந்து 9x²ன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா dx இங்கே எடுத்துகிட்டு வந்து 9 அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ x² × dx is equal to dt/3 × 3 இங்கே வந்துச்சுன்னா 9 வந்திருக்கும். இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். இந்த x² × dxக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? dt/9 அப்படின்ற டேர்ம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்க இந்த 2 + 3x³ பதிலாக டீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பவர் 3 இருக்குது, அது இங்கே வந்திருக்கும். இங்கே dt நம்ம எழுதியாச்சு. இங்கே ஒரு 1/9ன்ற டேர்மை வெளில எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் t⁻3 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா t⁻−3 dt அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்கறதுக்கு x⁻n மாதிரி இருக்கு பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் x⁻n dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா x⁻n + 1/n + 1 + c அப்படின்னு எழுத முடியும் நம்மளால. ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். 1/9 டைம்ஸ் t⁻−3 + 1/−3 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் சின்னு போட்டுருங்க இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ 1/9 டைம்ஸ் t⁻−2/−2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு ப்ளஸ் சி இருக்கு. எப்பவுமே நெகட்டிவ்ல நம்ம ஆன்சர் விட மாட்டோம்ல, அதனால டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்கே 1/−18 இங்கே t⁻−2 கீழே எடுத்துட்டு வரும்போது t² ஆயிடும். இங்கே ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ டீக்கு நம்ம கொடுத்துருக்க சப்ஸ்டியூஷன் என்னது? 2 + 3x³ 1/−18 இருக்கு. கீழே வந்து t² இருக்கு. டீக்கு பதிலாக 2 + 3x³ the whole squaredன்னு எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். 1/x × log x the power m அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் log x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x கிடைக்கும் இல்லையா? அதனால log x tன்னு எடுத்துக்கலாம். இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/x அப்படின்னு கிடைக்கும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு வரும். இந்த dx இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம. அப்போ dx/x அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ dx/xன்னு இருந்தால் dtன்னு எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின்ல இன்டகிரேஷன் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இப்போ கொஸ்டின்ல இந்த 1/xம் dxம் சேர்ந்து dt ஆயிடும். இந்த டினாமினேட்டர்ல இருக்க log x மட்டும் நம்ம என்னென்னு எழுதிடலாம்? tன்னு எழுதிடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/ இந்த log x பதிலாக tன்னு போட்டாச்சு. இங்கே பவர்ல m இருந்ததுல அந்த m இங்கே போட்டுக்கோங்க. இந்த 1/xம் dxம் சேர்ந்து dt ஆயிருக்கும். ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் tல கிடைச்சாச்சு. இந்த t⁻m வந்து மேலே எடுத்துட்டு போயிடலாம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் t⁻−m dt அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்க இன்டகிரேஷன் ஆஃப் x⁻n dx மாதிரி இருக்கு. அப்போ x⁻n + 1/n + 1 + c அப்படின்னு எழுதிடலாம். இப்போ t⁻ இங்கே வந்து -m + 1/−m + 1 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சுல, ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் விடணும். இப்போ t வந்து நம்மளோட கொஸ்டினில் log x அப்படின்னு இருக்கு. அதனால log x to the power -m + 1ன்னு எழுதலாம். இல்லை 1 - mன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. இங்கே 1 - m இங்கே பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சின்னு போட்டு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15ல x/9 - 4x² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூஷனில் தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா டிவிஷனில் இருக்கு பாருங்க. டினாமினேட்டரில் இருக்க 9 - 4x² வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 9 வந்து 0 ஆயிடும். இந்த -4 அங்கே தான் இருக்கு. x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dx அப்படின்னு வரும். நம்மளுக்கு கொஸ்டின்ல xம் dxம் தான் இருக்கு. அதனால இந்த x மட்டும் வச்சுட்டு dx இங்கே எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்து -8 டைம் xன்னு இருக்கு. இங்கே இந்த dx எடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே dt இருக்கு. இப்போ xம் dxம் தானே நம்மளுக்கு கொஸ்டின்ல வேணும். இங்கே மல்டிபிள் இருக்க இந்த -8 வேண்டாம், அங்கே எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்போ x × dx வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா dt/−8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் நம்ம சப்ஸ்டியூஷன். இப்போ மேலே வந்து x × dx இருக்கு, அதுக்கு பதிலாக dt/−8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 9 - 4x² தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணோம். ஸோ tன்னு எழுதிக்கோங்க.
இப்ப மேல இருக்க அந்த -1/8 வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ -1/8 வெளில வந்துருச்சுன்னா வந்து இங்க டினாமினேட்டர்ல ஒரு t இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x மாதிரி இருக்கு பாருங்க இது. 1/x dxன்னு இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா என்னது? log x plus c அப்படின்றது தான். ஸோ 1/t இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு வந்திருக்கும். பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டுடலாம். ஸோ -1/8 log of tக்கு பதிலா 9 - 4x ஸ்கொயர்டுன்னு இருக்கு. 9 - 4x ஸ்கொயர்டுன்னு போட்டுட்டு அப்புறம் பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் e to the power ax plus b மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது நீங்க டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் எதுவும் எடுக்காம டைரக்டாவே இதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா e power ax plus b இன்டகிரேட் பண்ணும்போது e power ax plus b வரும். திருப்பி இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற டைம் நார்மல் எக்ஸ் இல்லாம ax இருக்கிறதுனால இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து நமக்கு ஒரு a கிடைக்கும். அந்த ஏயை நம்ம இங்க டினாமினேட்டர்ல எழுதணும். டிஃபரன்ஷியேஷனா இருந்தா நியூமரேட்டர்ல எழுதுவோம் இல்லையா? இன்டகிரேஷனா இருந்தா டினாமினேட்டர்ல எழுதணும், அவ்வளவுதான். ஸோ இதான் ப்ரொசீஜர். ஸோ இங்க e to the power ax plus b க்கு பதிலாக இங்க வந்து 2x plus 3ன்னு இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். திருப்பி இந்த 2x பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும்ல, அந்த 2 இங்க டினாமினேட்டர்ல எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டீங்கன்னா தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்க, இப்ப டிவிஷன்ல இருக்கு, நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்து தான் சால்வ் பண்ண முடியும். டினாமினேட்டர்ல e பவர் x ஸ்கொயர்டுன்னு இருக்கு, மேல x into dxன்னு இருக்கு. ஸோ கீழே மட்டும் தான் e இருக்கு இல்லையா? அதனால x ஸ்கொயர்டை மட்டும் tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். x ஸ்கொயர்டை tன்னு அசியூம் பண்ணும்போது நம்மளுக்கு 2x is equal to dt by dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு கொஸ்டின்ல எக்ஸும் டிஎக்ஸும் தான் வேணும் இல்லையா? அப்ப டிஎக்ஸ் இங்க எடுத்துட்டு போயிட்டு 2 இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்ப x into dx is equal to dt by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க சப்ஸ்டிடியூஷன்ல இந்த x into dx எடுத்துட்டு dt by 2ன்னு எழுதிடலாம். டினாமினேட்டர்ல e பவர் x ஸ்கொயர்டை தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணியிருந்தாலும் அந்த t இது. ஸோ நியூமரேட்டர்ல இருக்க 1/2 வெளில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் t மேல எடுத்துட்டு போயிட்டோம்னா e பவர் மைனஸ் t இங்க dt அப்படின்னு கிடைக்குது. ஸோ e பவர் t இன்டகிரேட் பண்ணும்போது அதே e பவர் t தான் வரும். ஸோ e பவர் மைனஸ் t பண்ணா அதே e பவர் மைனஸ் t தான். திருப்பி மைனஸ் t வந்து வேல்யூ வந்து நமக்கு ஒரு -1 வரும். அந்த -1 நம்ம யூஸ்வலா இங்க டினாமினேட்டர்ல போடுவோம். இங்க பிளஸ் c அப்படின்னு எழுதிக்கலாம். t யோட வேல்யூ நம்ம கொஸ்டின்ல சப்ஸ்டிடியூஷன் நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம்? x ஸ்கொயர்டுன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? இந்த மைனஸ் இங்க சேர்த்துட்டு ஸோ -1/2 e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் c அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் பவர்ல விட வேண்டாம் அப்படின்னா அதை கீழே எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ -1/2 e பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 18th கொஸ்டின் பார்க்கலாம். e to the power tan inverse of x by 1 plus x squared அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டகிரேஷன்ல. ஸோ டைரக்டா இப்படி டிவிஷன்ல இருக்கும்போது நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போறோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வேல்யூ வரும்ன்றதை யோசிச்சாலே ஈஸியா பண்ணிடலாம். tan inverse of x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus x squared அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் டிஃபரன்ஷியேஷன்ல. ஸோ tan inverse of x வந்து tன்னு அசியூம் பண்ணுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan inverse of x என்ன ஆயிடும்னா 1 by 1 plus x squared ஆயிடும். இங்க t பண்ணும்போது dt by dx வரும். இந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இங்க இருந்து இங்க வந்துருச்சு. ஏன்னா எனக்கு இங்க ஆன்சர்ல அதுதான் வேணும். ஏன்னா 1 by 1 plus x squared இந்த dxும் சேர்ந்து dtன்னு மாத்திக்கலாம். இப்ப கொஸ்டின்ல நியூமரேட்டர்ல e பவர் t இருக்கு. ஏன்னா tan inverse of x வந்து tன்னு எழுதியாச்சு. இந்த ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து dt ஆயிடுவாங்க. ஸோ e பவர் t தான் இன்டகிரேட் பண்ணும். e பவர் t இன்டகிரேட் பண்ணா e பவர் t தான் வரும். பக்கத்துல பிளஸ் c. tக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் யாரு? tan inverse of x தானே, அதை எடுத்து எழுதிருங்க. ஸோ e பவர் tan inverse of x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. 19th கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். அது டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா e பவர் 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வந்து திருப்பியும் நம்ம கிட்ட ஒரு 2ன்னு வரும். அதே டேர்ம் மேல வந்து பைனாமியல் இருக்கிறதுனால சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வர முடியாது. அப்ப இது என்ன பண்றது அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்றதுன்னா, எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனை மேலையும் கீழையும் ஒரே டேர்மால டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டரையும் e பவர் x ஆல டிவைட் பண்ண போறோம். டினாமினேட்டரையும் e பவர் x ஆல டிவைட் பண்ணும்போது தனித்தனியா பண்ணிக்கோங்க. இவங்கள தனியா e பவர் x, இவங்கள தனியா e பவர் x பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மேலையும் கீழே e பவர் xல டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ஃப்ராக்ஷன்ல இப்படி டிவிஷன் வந்ததுன்னா இந்த பேட்டர்ன் நம்ம சின்ன கிளாஸ்ல பண்ணது x பவர் a by x பவர் b னா x பவர் a minus b ன்னு வரும்ல, அந்த மாதிரி இப்ப e பவர் 2x by e பவர் x அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணும்போது e பவர் 2x minus x ன்னு வரும். அதாவது 1x இது 2xல 1x மைனஸ் பண்ணா e பவர் 1x அப்படின்னு கிடைக்கும். 1xனாலும் xனாலும் 1 தான். ஸோ இவங்களை டிவைட் பண்ணா நமக்கு e பவர் x தான் கிடைக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது e பவர் x. இதுல கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் டினாமினேட்டர்ல இருக்க e பவர் x மேல எடுத்துட்டு போனோம்னா e பவர் மைனஸ் x அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல இவங்களை டிவைட் பண்ணும்போது e பவர் xன்னு வந்திருக்கும். இவங்களை மேல எடுத்துட்டு போகும்போது e பவர் மைனஸ் x.
இங்க dxன்னு இருக்கு. இப்ப சப்ஸ்டிடியூஷன்ல இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் t ன்னு அஸ்யூம் பண்ணுங்க. e பவர் x plus e பவர் மைனஸ் x வந்து t ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x, மறுபடியும் x பண்ணா 1 தான் வரும். நம்ம எழுத தேவையில்லை. இங்க பிளஸ் e பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் மைனஸ் x தான் வரும். திருப்பி மைனஸ் x பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு -1 கிடைக்கும். t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ பாருங்களேன், e பவர் x இந்த பிளஸும் மைனஸும் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இதான் நம்மளோட நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. டினாமினேட்டர்ல இருக்க dx இங்க எடுத்துட்டு வந்து மல்டிபிள் எழுதி இங்க dt அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூஷன்ல நியூமரேட்டர்ல இருக்க இந்த டேர்ம் அப்படியே இங்க கிடைச்சிருக்கு. இது dt ஆயிடும். டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் தான் நம்ம t ன்னு அஸ்யூம் பண்ணோம் இல்லையா? அப்ப இதை t ன்னு எழுதிக்கலாம். இது 1/t dt மாதிரி இருக்கு. 1/t யோட இன்டகிரேஷன் என்னது? log t. ஸோ log t plus c ன்னு எழுதிட்டு log of t க்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் என்னன்னு பாருங்க. e பவர் x plus e பவர் மைனஸ் x. அப்ப e பவர் x plus e பவர் மைனஸ் x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆனா இதுல நார்மலாவே வந்து ஒரு பிளஸ் ஃபார்மோ ஒரு மைனஸ் ஃபார்மோ இருக்குல்ல. டினாமினேட்டர்ல இருக்கவங்கள ன்னு அஸ்யூம் பண்ணுங்க. ஏன்னா dtன்றது எப்பவுமே நமக்கு நியூமரேட்டர்ல தான் வரணும். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க e பவர் 2x plus e பவர் மைனஸ் 2x நம்ம ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். e பவர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 2x, திருப்பி 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும். பிளஸ் e பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் மைனஸ் 2x தான். மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு -2 அப்படின்னு கிடைக்கும். இங்க வந்து t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே 2 காமனா இருக்கு. 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து e பவர் 2xும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் e பவர் மைனஸ் 2xும் இருக்கும். இங்க வந்து dt by dx அப்படின்னு இருக்கு. dx இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். dx is equal to dt. இப்போ நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல இந்த e பவர் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 2x dx இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த 2 மட்டும் இல்லைல்ல. இந்த 2 மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த டேர்ம் மட்டும் இது நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணிட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துட்டு போயிருங்க. இது வந்து dt by 2ன்னு கிடைச்சிருக்கும். இது இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர்ல உங்களுக்கு பதிலா dt by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை தான் நம்ம ன்னு அஸ்யூம் பண்ணியிருந்தோம்ல. அப்போ இது வந்து t தான். ஸோ மேல இருக்கிற 1/2 வெளில எடுத்துட்டு வந்துட்டோம்னா உள்ள 1/t dt அப்படின்னு இருக்கும். 1/t யோட இன்டகிரேஷன் என்னது? log t. ஸோ log t plus c அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ t வந்து நம்மளோட கொஸ்டின் கிடையாது. ஏன்னா அது நம்மளோட அசம்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ t-க்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் எடுத்து இங்க எழுதிருங்க. ஸோ e பவர் 2x plus e பவர் மைனஸ் 2x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.